மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஆட்டோமேஷன்ல என்னென்ன எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறது பார்க்கலாம். பேசிக் காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எம்சிபி, எஸ்எம்பிஎஸ், ஃபியூசஸ், கண்ட்ரோலர்ஸ், ரிலே, புஷ் பட்டனு, டிபிஸ்ம்பாங்க, ஜம்பரு, என் கவரு, என் பிராக்கெட்டு, டின் ரெயிலு, ஹெச்எம்ஏ, விஎஃப்டி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். எம்சிபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் போல் எம்சிபி, 2 போல் எம்சிபி, இது வந்து 3 போல் எம்சிபி, இது 4 போல் எம்சிபி. இதில் நம்ம எப்படி அப்ளிகேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, ஒரே பிக்சர்ல இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ், சுவிட்ச் ரிமோட் பவர் சப்ளை. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் வந்து 230 வோல்ட் தான். ஆனால் நம்ம பிஎல்சி கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் வேணும். அதனால வந்து எஸ்எம்பிஎஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பாருங்க, லைன் நியூட்ரல் எர்த்திங் இருக்கும். சிங்கிள் ஃபேஸ் சப்ளை கொடுத்துருவோம். நம்ம இங்க 24 வோல்ட் நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். இல்ல அப்படிங்கிற ஆர்பிஎஸ், ரெகுலேட்டட் பவர் சப்ளைன்னு சொல்லுவாங்க. இதை நீங்க காலேஜ்ல எலக்ட்ரிக்கல் லேப்ல யூஸ் பண்ணிருப்பீங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ வோல்ட் நம்ம எடுத்துக்கலாம். டிசியில் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 60 வோல்ட் வரைக்கும் இருக்கும், 0 to 30 வோல்ட் வரைக்கும் இருக்கும். பேஸ்ட் ஆன் ஆர்பிஎஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூசஸ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து சிங்கிள் ஃபியூஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வித் டெர்மினல் பிளாக்கோட இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலர் இருக்கும், பிஎல்சி கண்ட்ரோலரு. ரிலேஸ் இருக்கும். இது வந்து சிங்கிள் சேனல் ரிலே, இது 2 சேனல் ரிலே, இது 4 சேனல் ரிலே, இது 16 சேனல் ரிலே, இது 6 சேனல் ரிலே. பேஸ்ட் ஆனது அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவுட்புட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிலேஸ் இருக்கும். பாருங்க, இது வந்து ஓம்ரான் பிராண்டோட ரிலே, 8 சேனல் ரிலே. இது ரிலேவோட ஆப்ரேஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது தெரிஞ்சாதான் நீங்க ஜஸ்ட் இது வந்து ஒரு சுவிட்சிங் டிவைஸ். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 24 வோல்ட், இங்க 0 வோல்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயில் எனர்ஜிஎஸ் ஆகி நமக்கு ரிலே வந்து ஒர்க் ஆகும். கான்டாக்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஸ் மோட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக L1, L2, L3ல இன்புட் சப்ளை கொடுப்போம். T1, T2, T3ல வந்து அவுட்புட் மோட்டருக்கு போகும். டைரெக்டாக மோட்டருக்கு போகாது. ஓவர்லோட் ரிலேன்னு ஒன்று இருக்கும். ஓவர்லோட் ரிலேக்கு போய் அடுத்தது மோட்டருக்கு போகும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர்ல இருக்கும். இது வந்து பிளஞ்சர்னு சொல்லுவாங்க. இப்போ இது A1, A2ங்கிறது ஒரு கான்டாக்டர். இப்போ A1க்கு வந்து இது வந்து இந்த கான்டாக்டரோட கண்ட்ரோல் சப்ளை வந்து 24 வோல்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ A1க்கு வந்து ப்ளஸ் 24 வோல்ட், A2க்கு வந்து 0 வோல்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பிளஞ்சர் ஆக்டிவேட் ஆகும். பிளஞ்சர் வந்து உள்ள மெக்கானிக்கலா இருக்கும். ஆக்டிவேட் ஆன உடனே உள்ள காயில் சப்ளை வந்து ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு இங்க இருக்க இன்கமிங் 3 பேஸ் சப்ளை வந்து இங்க அவுட் கமிங் ஆயிக்கும். இதுல எக்ஸ்ட்ரா வந்து NONC கொடுத்துருக்காங்க. மானிட்டரிங் பண்ணிக்கலாம். இதுல ஒரு எல்இடி லேம்ப் கனெக்ட் பண்ணி. புஷ் பட்டனு, புஷ் பட்டன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா இந்த மாதிரி தனியா தான் இருக்கும். பட்டன் மட்டும் தனியா இருக்கும். பேக் சைடு இருக்கிற எலமெண்ட் வந்து தனியா இருக்கும். NO எலமெண்ட், NC எலமெண்ட் தனியா இருக்கும். நீங்க அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கி ஃபிட் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்க்ரூ டைப் இருக்கும். புஷ் பட்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். டிபிஎஸ் டெர்மினல் பிளாக்ம்பாங்க. எதுக்குன்னா நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஃபேஸ் வருது, அந்த ஒரு ஃபேஸே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 4-5 பக்கம் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டெர்மினல் பிளாக் வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, டெர்மினல் பிளாக்குக்கு இங்க கவர் இல்லாம இருக்கு. அடுத்து பாருங்க, ஜம்பர்ஸ். இந்த டிபிஎஸ் வந்து ஜம்பர் யூஸ் பண்ணுவாங்க டிபிஎஸ்ல. அப்புறம் என் கவர். நீங்க முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா இங்க கவர் வந்து ஓப்பன் இருக்கா, இதை வந்து நம்ம இங்க கை வச்சோம்னா நமக்கு ஸ்டாக் அடிச்சிடும். இதை வந்து கவர் பண்றதுக்காக என் கவர்னு சொல்லுவாங்க. இந்த கவர் போடுவாங்க, என் கவர். என் பிராக்கெட், என் கவர் வேற, என் பிராக்கெட் வேற. என் பிராக்கெட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிபி குரூப் இருக்குன்னா அதை வந்து லாக் பண்றதுக்காக ஒரு டிபி குரூப் இங்க பாருங்க இருக்கு. அப்புறம் என் கவர் போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் என் பிராக்கெட் போடுவாங்க. ஏன்னா லாக் பண்ணி அப்படியே ஃபிட்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. அப்புறம் டின் ரெயில். இது பாத்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரிக்கல் டிவைஸையும் எம்சிபி, பிஎல்சி எல்லாமே இதுலதான் வந்து ட்ரின் ரெயில் மவுண்டட்னு சொல்லுவாங்க. TS35 அந்த மாதிரி இருக்கும். இந்த டின் ரெயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஹெச்எம்ஐ,
ஹெச்எம்ஐ யூஸ் பண்ணுவாங்க, விஎஃப்டி யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பேசிக்கா ஆட்டோமேஷன்ல யூஸ் பண்றது. சர்வோ மோட்டர் வந்து சர்வோ யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டெப்பர் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கான டிரைவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பின் டைப் லெக்ஸ். இப்போ எல்லா கேபிளுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெக் பண்ணி தான் வந்து பிஎல்சினாலும் சரி டிபிசினாலும் சரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபெரூல் நம்பரிங்காக அந்த கேபிள் வந்து என்ன நம்பரிங் என்ன கேபிள் அப்படின்னு நம்பரிங் கொடுக்கறதுக்காக ஃபெரூல் யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேஷன்ல வந்து பேசிக்கான எலக்ட்ரிக்கல் காமர்ஸ் யூஸ் பண்றது. இதோட அப்ளிகேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரிலே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, கான்டாக்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ.